கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே. ஓகேங்களா, கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே காருண்யா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங் ட்ரா நம்பர் 668 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 24/8/2024 ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் கேஎல் டைமண்ட் பேக்கில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணலாம். மறக்காமல் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா, இப்போ இதை காருண்யா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பு. அதாவது நீங்கள் கேஎலோ டிஆர்ஓ போடுறவங்களா இருந்தால் நீங்கள் இவங்களை தொடர்பு கொண்டுக்கலாம். கொஞ்சம் நிறையா போடுறீங்க, நான் ஒரு 1500 1000 ரூபாய்க்கு மேலே பண்ணிகிட்ருக்கேன்னா நீங்கள் இவங்களை தொடர்பு கொண்டுக்குங்க. ஏன்னா ரொம்பவே ஒரு தரமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஓப்பனாக சொல்லணும்னா, அதாவது உங்களுடைய பரிசு தொகை வந்த உடனே காசு உடனுக்குடனே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துட்றாங்க. அதனால் நம்பி நீங்கள் தைரியமாக பண்ணலாம். இவங்க சார்பாக சேனல் பொறுப்பு. ஏதாவது ஒரு நிறைகள் குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தெரிவிக்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்களை நீங்கள் தொடர்பு கொண்டுக்குங்க. ஒரு நல்ல சூப்பராக நல்லா பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி நான் ஏமாத்திட்டேன் ப்ரோ, காசு தராமல் ஓடிட்டாங்க அப்படின்னு. அதனால் இது யாருக்குமே இந்த மாதிரி தெரியாதவங்க இது பண்ண வேணாம். இது நம்ம சேனல் சார்பாக நம்ம இது பண்ணுறோம். அதனால் நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் சும்மா சூப்பராக பண்ணலாம். இவங்களை பற்றிய ஒரு நிறைகள் குறைகளையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். யார் யாரெல்லாம் இவங்கள்ட்ட போட்டுட்ருக்கீங்களோ அவங்களாம் எப்படி நடந்துட்டுருக்காங்கன்றதை கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு காருண்யாக்கான ஒரு லாட்டரி கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நிர்மல் லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். ஓகேங்களா, இதில் பார்த்துட்டோம்னா ரிசல்ட் பார்த்துட்டு 915, ஏ போர்டு 9, பி போர்டு 1, சி போர்டு 5. ஓகேங்களா, ஏ போர்டு அதாவது சி போர்டு 5க்கு 5 உள்ளே வந்துருச்சுங்க. நம்மளுடைய ஃபாலோயிங் நம்பர் தான் பெண்டிங். இதில் 0 வரும்னு எதிர்பார்த்தோம், பார்த்தா 1 உள்ளே வச்சுட்டான். ஓகேங்களா, இதில் எப்போ தான் 1 வைப்பானே தெரியலை. மேபி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கலாம். ஓகேங்களா, நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர் ரொம்பவே இதாக தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் சி போர்டு 5 பாஸ். ஓகேங்களா, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அதில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும், புரியும். ஓகேங்களா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஏ போர்டு 9 வைத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, ஏ போர்டு 9 வச்சு நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஃபஸ்ட்டு நம்மளுடைய இது பவர் அண்ட் ஃப்ளிப்பில் வரக்கூடிய ரொம்பவே ஹைலைட்டான ஒரு நம்பர் 5. நம்மளுடைய ஃபாலோவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 இறங்குச்சுன்னா பின்னாடி 2 இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. 2. ஓகேங்களா, 5 1 2 5 1 2 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா, அதாவது 5 1 2 இதான் நண்பர்களே, பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். பி போர்டு 1, பி போர்டு 1 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். நம்ம அதிகபட்சமாக 0 எடுத்தோம், பட் ஆனால் 1 வந்துருச்சு. ஓகேங்களா, அதனால் நம்ம 1 டேரெக்டாக 1 வந்துச்சுன்னா இறங்குறதுக்கு அடுத்து இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு என்னன்றதையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 6க்கு ரொம்பவே சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5க்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சி போர்டில் இறங்கின 5 அப்படியே பி போர்டில் இறங்குறதுக்கு வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா பி போர்டில் 5 இறங்கியும் ஒரு 1 வீக் மேலே ஆச்சு. லாஸ்ட்டாக நமக்கு அடித்தது எப்போன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 11ஆம் தேதி தான் அடிச்சிருக்கு. ஓகேங்களா, அதுக்கடுத்து நம்மளுக்கு பி போர்டு 1 இறங்குச்சுன்னா அதுக்கடுத்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 8. 6 5 8 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அது எதுனே சொல்லிக்கலாம். அதனால் பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். பி போர்டு 1 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டு 5. ஓகேங்களா, சி போர்டு 5 தான் பார்க்க போகிறோம். சி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர்.
சி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பரில் நம்மளுக்கு ரொம்பவே ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஃபஸ்ட் நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர் 7, ஓகேங்களா, 7, 9. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு அவுட்புட் பவர் அண்ட் ஃப்ளிப் நம்பரான 0, ஓகேங்களா. 7 நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பரான 7, 9, 0, ஓகேங்களா. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். 7, 9, 0 இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான், ஓகேங்களா. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். சி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7, 9, 0, ஓகேங்களா. நம்மளுக்கு அதிகபட்சமாக ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். சி போர்டு 5 வச்சு 7, 9. அதனால் ஓகே, எல்லாமே பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ ஏ போர்டில் ஒரு நம்பர், பி போர்டில் ஒரு நம்பர், சி போர்டில் ஒரு நம்பர் 3 எடுத்து 3 டிஜிட் பாக்ஸாக மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸிங் தான் பார்க்க போகிறோம். கார்னியா லாட்டரிக்கான ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸிங். ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கார்னியா லாட்டரியில் அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்பர் 1730, ஓகேங்களா. 1730. அதுக்கு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 97, ஓகேங்களா. 173097. அதுக்கடுத்து நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 68, ஓகேங்களா. 6858. இதுலேயே நம்மளுக்கு 88 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை கரெக்டாக சொல்லுங்கள், ஓகேங்களா. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஃபைனலாக தான் நம்ம ஒரு கெஸ்ஸிங் தரமான ஒரு கெஸ்ஸிங் எடுத்து வச்சுருப்போம். அதான் ட்விஸ்டே, ஓகேங்களா. 25. மறுபடியும் 5 1 ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு 1 7 இது அப்படி இறங்கிடணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. சிம்பிள் மெத்தடு தான். ஒன்று இப்படி வரணும், இல்லை அப்படி வரணும், அவ்வளோதான். 17309768582588. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஓரளவுக்கு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய ஏபிஏசிபிசிக்குரிய ஒரு கார்னியா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் பார்ட் ஆஃப் ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 1 7 3 0 9 7 6 8 5 8 2 5. இந்த 5 8க்கு பதில் அதுலேயே அப்படியே இறங்குச்சுன்னா 88க்கான ஒரு வாய்ப்புகளுமே நிறையவே இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள், லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு கார்னியா லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் நண்பர்களே. 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங், இதில் நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சாட்டர்டே அதுமா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங். டபுள்ஸ்னு ஒன்று இறங்குச்சுன்னா நம்மளுக்கு வாய்ப்பு 588க்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. 588, ஓகேங்களா. அதுக்கடுத்து நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர், ஓகேங்களா, அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு 552, ஓகேங்களா. 588 552. அதுக்கடுத்து நம்மளுக்கு ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 020, ஓகேங்களா. 020. அதுக்கடுத்து வர்றதுக்கு ஃபைனலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு அவுட்புட் 339, ஓகேங்களா. 339. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 091, ஓகேங்களா. 091. நம்மளுக்கு வரக்கூடிய ஃபைனலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு அவுட்புட், ஓகேங்களா. இதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 161. இதான் நண்பர்களே, அதாவது ஒரு தரமான ஒரு அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான், ஓகேங்களா. அதனால் மேக்ஸிமம் 5 வந்துச்சுன்னா சி போர்டில் நம்மளுடைய ஃபாலோயிங் நம்பர் 7 இறங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணிக்கங்க, ஓகேங்களா. அவ்வளோதான், லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க, கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் சொல்கிறது. 588 552 020 339
091161 588552 020 339 0909161. நம்மளுடைய காரணிய லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா, என்னோட கெஸ்ஸிங்கை ஒரு சொல்லிட்டேன். நாளைக்கு எப்படினாலும் ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் அடிச்சே ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு ஃபைனல் வரக்கூடிய ஒரு அவுட்புட் 7 9 1. நம்மளுடைய ஃபாலோயிங் நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் உள்ளிறங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள், லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் கான்ஃபிடென்ட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் 791. அதாவது இதில் 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் வரும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு 791 இதே நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நாளைக்கு மார்னிங் ஒரு வீடியோ போடுறேன். என்ன வீடியோனா கால்குலேட்டர் கெஸ்ஸிங்க்கு ஒரு வீடியோவும் போடுறோம். எதுக்கு நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். பிடிச்சிருந்தா அதையும் பாருங்கள். ஓகேங்களா, நாளைக்கு ஒரு 10 மணிக்குள்ளே நான் ஒரு கால்குலேட்டர் கெஸ்ஸிங், அதாவது அதுவும் எடுக்கிறாங்க, பட் அதில் எனக்கு அந்தளவுக்கு ஒரு இது கிடையாது, வருதான்றதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகேங்களா, யார் யாருக்கெல்லாம் வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டுடே ஓரளவுக்கு ஆல்போர்டு கெஸ்ஸிங்கான ஒரு கெஸ்ஸிங்கையும் பார்த்தாச்சு. ஓகேங்களா, டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இது முழுக்க கணிப்புகளுக்கு உண்டான மற்றும் பொழுதுபோக்கிற்கான ஒரு வீடியோவாகும். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.